إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وارحم وبارك على حبيبك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அளித்து முறித்தானது. அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு ஏறத்தாழ 2.5 மாதங்களுக்கு முன்பாக துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபாவுடைய மைதானம் வெள்ளிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை தினத்திலே அரஃபாவுடைய மைதானத்திலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை அருளுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. சூரா மாயிதாவுடைய 3வது நீண்ட வசனம். அந்த வசனத்திலே இந்த தீன் பரிபூர்ணமானது, நிரப்பமானது, முழுமையானது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்தினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை இன்றைய இந்த நாளில் நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்கள் மீது முழுமையாக்கி விட்டேன் என்ற பிரகடனம் அந்த வசனத்தினூடாக செய்யப்பட்டது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரஃபாவிலே, மினாவிலே பிறை 9 பிறை 10 நடத்திய ஹுத்பா பிரசங்கம், பேருரை முழு தீனையும் உள்ளடக்கிய முழு ஷரியத்தினுடைய சாராம்சமாக அமைந்திருந்தது. முழுமையான தீன் என்பது 5 அடிப்படைகளை கொண்டது. அறிஞர்கள், உலமாக்கள் முழுமையான தீனை சுருக்கி சொல்லும் போது 5 அடிப்படைகளை கொண்ட முழுமையான வாழ்க்கை திட்டம். அதில் முதலாவது
அல் இஅ்திகாத், அல் ஈமானியாத், எங்களுடைய நம்பிக்கையோடு தொடர்பட்டது. அது முதல் பகுதி, அடிப்படையானது. நாங்கள் கொள்கை கோட்பாட்டை உடையவர்கள், கொள்கைவாதிகள். எங்களுடைய நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். யாருடன்? உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹுவின் அடிமைகளாக உலகத்திலே வாழுபவர்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற போக்குடையவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே வாழுவோம், உலகத்தை அனுபவிப்போம், ஆனால் உலகத்துக்கு அடிமையாக மாட்டோம். உலகத்தை படைத்து ஆளுகின்றவனுக்கு அடிமையாக உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம் என்ற வைராக்கிய போக்குடையவர்கள் தான் ஈமானுடையவர்கள். எங்களுடைய ஈமான் எங்களை இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வோடு இணைக்குகின்ற அற்புத ஆன்மீக சக்தி. ஈமான் என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. கொள்கை கோட்பாட்டை வெளிப்படுத்துகின்ற வாழ்க்கை திட்டத்தின் அடிப்படை. வஸ்துக்களை புலங்குவோம், படைப்பினங்களை அனுபவிப்போம், சம்பாதிப்போம், பணத்தை பொருளை உழைப்போம், அடைவோம். ஆனால் உள்ளத்தை பறிகொடுத்து உலகத்தினுடைய வஸ்துக்களை அடிமையாக ஆகி ஏமாந்து விட மாட்டோம். மாறாக வஸ்துக்களை தருபவனும் அவனே, எடுப்பவனும் அவனே. வஸ்துக்களுடைய லாபத்தை, நஷ்டத்தை, இன்பத்தை, துன்பத்தை அவன் தன் கைவசம் வைத்திருக்கிறான். அல் மக்லூக் லா யன்ஃபஉ வலா யதுர். படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அது சுயமாக தானாக பயனளிக்கவோ நஷ்டத்தை ஏற்படுத்தவோ முடியாது. அதனை படைத்தவன், இயக்குபவன், அதன் கண்ட்ரோலும் கட்டுப்பாடும் எவன் கைவசம் இருக்குகிறதோ அவன் நாடினால் லாபத்துடைய வடிவத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துவான், நஷ்டத்தினுடைய தோற்றத்தில் லாபத்தை ஏற்படுத்துவான், இன்பத்திலே துன்பத்தை ஏற்படுத்துவான், துன்பமான ஒரு விடயத்திலே இன்பத்தை உண்டாக்குவான், நண்பனை விரோதியாக, விரோதியை நண்பனாக. அவன் நினைத்ததை செய்கின்ற ஆற்றலுடையவன். ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் நாடியதை செய்கின்ற அதிகாரம், ஆற்றலுடையவன். லா யுஸ்அல் அம்மா யஃஅல். அவன் செய்கின்றவற்றை நீ ஏன் அவ்வாறு செய்தாய், ஏன் இவருக்கு கொடுத்தாய், ஏன் அவருக்கு கொடுக்கவில்லை, ஏன் இவருக்கு இவ்வளவு கொடுத்தாய், ஏன் அவருக்கு பிள்ளைகளை கொடுக்கவில்லை, ஏன் இவருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கவில்லை, ஏன் இவரை சீக்கிரமாக மரணிக்க செய்து விட்டாய் என்றெல்லாம் யாரும் அவனை தட்டி கேட்க முடியாது. யஃஅலு மா யஷா யக்லுகு மா யஷா வ யக்தாரு மா யஷா லா யுஸ்அல் அம்மா யஃஅல். அவன் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்கின்ற, படைக்குகின்ற ஆற்றலும் அதிகாரமும் உள்ள ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய விதியை நம்புவது ஈமானுடைய ஒரு பகுதி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறை விசுவாசி, ஒரு மோமினுக்கு, அல்லாஹ்வுடைய விதியினுடைய நம்பிக்கை இருக்குகின்ற ஒருவருக்கு வாழ்க்கையில் டென்ஷன் இல்லை, வாழ்க்கையில் அவருக்கு பதட்டம் இல்லை. அல்லாஹ் நாடியது நடக்கும், அல்லாஹ் இதிலே ஏதாவது நலவை வைத்திருப்பான் என்று எப்படிப்பட்ட பிரச்சனையையும் விதியை நம்புகின்ற ஒருவர் இலகுவாக முகம் கொடுப்பார். அவனால் தான் இப்படி, இவனால் தான் இப்படி, அப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்காது, அங்கே போயிருந்தால் தப்பி இருக்கலாம், இங்கே போயிருந்தால் இப்படி நடந்திருக்கும் என்ற மன உளைச்சல்களுக்கு அவர் ஆளாக மாட்டார். அல்லாஹ் நாடியது நடந்தது, அல்லாஹ் ஏதோ நலவை வைத்திருப்பான் என்று அல்லாஹ்வுடைய விதியின் நம்பிக்கையில் அவர் போய்கொண்டே இருப்பார். விதியை நம்பாதவர்களுக்கு வாழ்க்கையில் டென்ஷன், பதட்டம். அவனால் தான் இப்படி, இவனால் தான் இப்படி என்று அடுத்தவர்கள் மீது தன் பிரச்சனைகளை சுமத்தி அவரோடு இவரோடு சண்டை பிடித்துக் கொண்டு, முட்டிக்கொண்டு, மோதிக்கொண்டு, வழக்கு, வம்பு, கோர்ட்டு, கேஸ் என்று வாழ்க்கையில் நிம்மதியை குலைத்து விடுவார். இறை விசுவாசி அல் ஈமான் பில் கதா அர் ரிதா பி கதாஇல்லாஹி வ கதரிஹி. அல்லாஹ்வுடைய விதியை, ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வது கல்புடைய மினல் இபாதத்தில் கல்வியா, கல்புடைய இபாதத்துகளில் உள்ளது. ஒரு கல்யாணம் தாமதமாகிறதா, அல்லாஹ் அதிலே கைரை வைத்திருப்பான். குழந்தை கிடைக்க ஏதாவது தாமதமாகிறதா,
அதற்காக மனதை குழப்பிக் கொண்டு மன உளைச்சலுக்கு அவர் ஆளாக மாட்டார். அல்லாஹ் நாடுகின்ற நேரத்தில் நடக்கும், அல்லாஹ் நாடுகின்ற நேரத்தில் தருவான், அவ்வளவுதான். அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் 2 வார்த்தைகளோடு அவர் தட்டி விடுவார். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். குர்ஆன் ஒரு பொது விதியை, வாழ்க்கையின் தத்துவத்தை கற்றுத் தருகிறது. சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், மனதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் உண்மையில் வஹுவ கைருன் லக்கும், அது உங்களுக்கு நலவாக இருக்கும், அது உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும், உலகிலே மறுமையிலே இருலோகத்திலும் நலவை ஏற்படுத்தும். சில விடயங்களை நீங்கள் விரும்புவீர்கள். அஸான் துஹிப்பு ஷைஅன், ஒரு விடயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், இது நடக்க வேண்டும், இந்த கல்யாணம் ஆக வேண்டும், இந்த வியாபாரம் நடந்தாக வேண்டும், இந்த பொருள் எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த காணி எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த சொத்தை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டுக்கு எனக்கு விசா கிடைக்க வேண்டும், என்னென்னமோ விடயங்களை நீங்கள் ஆசைப்படுவீர்கள். ஆனால் வஹுவ ஷர்ருல் லக்கும், அதன் பின்னால் உங்களுக்கு கெடுதி, ஆபத்து, அழிவு மறைந்திருக்கிறது. வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெடுதியானது. சில விடயத்தை விரும்புவீர்கள், அது கெடுதியாக இருக்கும். சில விடயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அவன் மிக அறிந்தவன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் இருப்பேனா இல்லையா, நாளை வரை இருப்பேனா, என்ன நடக்க போகிறது, என்ன ஆக போகிறது, எது என்னவாக மாறப்போகிறது, யாரு நாளைக்கு எப்படி ஆக போகிறான், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சகலவற்றையும் அறிந்த அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். வாழ்க்கை ரொம்ப இலகுவாகிவிடும், இன்பமாகிவிடும், வாழ்க்கை மிக எளிதானதாக மாறிவிடும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம். மனித உணர்வுகளை, சிந்தனைகளை, கோட்பாடுகளை, நம்பிக்கைகளில் இருந்து அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நடைமுறைகள், குடும்பவியல், பொருளியல், பொருளாதாரம், அரசியல் வரையும் மனித உணர்வுகளுக்கு, உலகத்தின் யதார்த்த நிலைகளுக்கு ஒத்தவாறு வழிகாட்டுகின்ற அற்புதமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். தேன் குழிக்குள்ளே இருந்து கொண்டு தேனை சுவைக்காமல், அதை அனுபவிக்காமல் இருக்குகின்ற ஒரு துப்பாக்கியசாலிகளாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. தேன் குழிக்குள்ளே இருந்து கொண்டு வெளியே இருக்குகின்ற அசிங்கங்களை ஆசைப்பட்டு, அது இல்லையே எனக்கு என்று, அது கிடைக்க வேண்டுமே என்று, அது போன்று நான் இருக்க வேண்டுமே என்று அந்நிய கலாச்சாரங்களுக்கும், அந்நிய கோட்பாடுகள், அந்நிய பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், இவற்றுக்கு அடிமையாகி தன்னுடைய இஸ்லாமிய அழகிய வாழ்க்கை நெறியை பறிகொடுத்த துப்பாக்கியசாலிகளாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. எனவே இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை ஈமானியாத், எங்களுடைய உள்ளம், ஈமானோடு தொடர்பட்ட விடயங்கள். அது ஒரு விரிவான பாடம். அதன் சாராம்சம், எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு இணைந்து விட வேண்டும். உள்ளத்தின் கிபிலா காபா அல்ல, காபாவுடைய ரப்பு. உடலுடைய கிபிலா காபா என்றால், கல்புடைய கிபிலா ரப்புல் காபாவாகிய அல்லாஹ். காபாவை நாங்கள் நோக்குவதும் முன்னோக்குவதும் தவாப் செய்வதும் காபாவை வணங்குவதற்கோ காபாவை சுஜூது செய்வதற்கோ அல்ல. காபா எங்களுடைய மஅபூதும் இல்லை, மஸ்ஜூதும் இல்லை. காபத்துல்லா எங்களுடைய தெய்வமும் இல்லை, கடவுளும் இல்லை, எதுவும் இல்லை. காபாவின் பக்கம் நாங்கள் திரும்புவது காபாவின் சொந்தக்காரனாகிய ரப்புல் காபாவாகிய அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய உள்ளங்களை திருப்புவதற்காக. எனவே உள்ளத்தின் கிபிலாவாகிய அல்லாஹ்வின் பக்கம் உள்ளங்கள் திரும்ப வேண்டும். உள்ளங்கள் அல்லாஹ்வோடு இணைய வேண்டும். அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது வர வேண்டும். மருந்தை உபயோகிப்போம், மருந்தை நம்ப மாட்டோம். பணத்தை உபயோகிப்போம், அது படைப்பினங்கள், எங்களுக்காக உள்ளது, பயன்படுத்துவோம், பிரச்சனையே இல்லை. ஆனால் உள்ளத்தை அதற்கு பறிகொடுத்து அதன் அடிமையாக ஆகி படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டோம். பணத்துக்காக படைத்தவனுக்கு மாறு செய்பவன் படைத்தவனின் அடிமை அல்ல, பணத்தின் அடிமை.
பதவிக்காக படைத்தவனுக்கு மாறு செய்பவன் அவன் படைத்தவனின் அடிமை அல்ல, பதவியின் அடிமை. நட்புகளுக்காக படைத்தவனுக்கு மாறு செய்பவன் படைத்தவனின் அடிமை அல்ல, நட்பின் அடிமையாக மாறிவிடுவான். எனவே இதுவெல்லாம் போலியான அடிமைத்தனங்கள். இவற்றை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களில் பல கோணங்களில் பேசுகிறது. படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களுக்கு மனதை பறிகொடுத்து அதற்கு பின்னால் அலைந்து திரிந்து படைத்தவனுக்கு மாறு செய்த சமூகங்களுடைய முடிவுகள் என்ன ஆனது? பதவிக்காக, பணத்துக்காக, மனோ இச்சைகளுக்காக அடிமைப்பட்டு வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படை, நாம் அல்லாஹ்வின் அடிமையாக உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம். அதுதான் சாதனை, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம். அது ஈமானுடைய அடிப்படை. இரண்டாவது பகுதி இபாதத், வணக்க வழிபாடுகள். உடலோடு தொடர்பட்டது. உள்ளம் அவனோடு இணைந்து விட்டால் உடல் அவனின் அடிமையாக மாறிவிடும். அவனுக்கு மாறு செய்யாது. தனிமையில் இருக்கட்டும், வெளியூரில் இருக்கட்டும், தனி அறையில் இருக்கட்டும், அறிமுகம் இல்லாத ஒரு இடத்தில், பஸ்ஸிலே, ட்ரெயினிலே, இந்த உடலை எங்கே கொண்டு போய் வைத்தாலும் இந்த உடலை அந்த உள்ளம் அவனின் அடிமையாக வாழ வைக்கும். ஈமான் உள்ளே உள்ள அந்த ஈமானிய உறவு அழகாகிவிட்டால், அது தூய்மையாகிவிட்டால், வெளிப்படையான செயல்பாடுகள் எல்லாமே அந்த ரப்புல் ஆலமீனுடைய விருப்பத்துக்குள்ளதாக மாறிவிடும். இல்லையானால் வெளி நடிப்பாக மாறும். எங்களுடைய மார்க்கம் ஒரு நாடகமாக இருக்கும். சமூகத்தோடு இருக்கும்போது ஒரு விதமாக இருப்பார், தனிமை என்று வந்துவிட்டால் அவர் வேறொரு மனிதராகவே மாறிவிடுவார். உள்ளூரிலே ஒரு விதமாக வாழுவார், வெளியூருக்கு போய்விட்டால் அவர் வேறொரு ஆளாக மாறிவிடுவார். எனவே முதலாவது உள்ளத்தின் ஈமானிய உணர்வு சரியாக வேண்டும். ஈமானிய அந்த கோட்பாடுகள், நம்பிக்கை, அது உறுதியாக வேண்டும். இரண்டாவது உடலுடைய இபாதத்துகள் சரியாக வேண்டும். இபாதத் என்று சொல்லும் போது இரண்டு பகுதிகள் இருக்குகின்றன. செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயங்களை செய்வதும் இபாதத். தொழுவது, நோன்பு பிடிப்பது, குர்ஆன் ஓதுவது, உம்ரா, ஹஜ் செய்வது, இது இபாதத் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்திருக்கிறோம். ஆனால் இபாதத்தினுடைய மறுபக்கம் இருக்கிறது. அதை நாங்கள் இபாதத் என்று நினைப்பது கிடையாது. இபாதத் என்பதனுடைய மறு சைடு, அடுத்த பக்கம், மன்ஹியாத், முன்கராத், விளக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட பாவங்களை விடுவதும் இபாதத் சகோதரர்களே. இரண்டுமே அல்லாஹு தஆலாவுடைய அஹ்காம்களில் உள்ளது. இபாதத் என்றால் செய்ய வேண்டியதை செய்வது, அதை இபாதத் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் பாவங்களை விடுவதை நாங்கள் இபாதத் என்று நினைப்பது கிடையாது. பாவங்கள் வாழ்விலே நிகழும் போது இந்த இபாதத்துகளுடைய சக்தியை வணக்கங்களாக நாங்கள் செய்கின்ற நோன்பு, தொழுகை, ஹஜ், உம்ரா, குர்ஆன் ஓதுதல், இவற்றினுடைய வெளிச்சத்தை, பிரகாசத்தை, சக்தியை அது இழக்கச் செய்துவிடும். எங்களுடைய வணக்கங்கள், இபாதத்துகள் சாதாரணமானது அல்ல, மிக சக்தி வாய்ந்தது. எந்த மருந்தினாலும், எந்த வஸ்துவினாலும், எந்த மனிதனாலும் சாதிக்க முடியாத சாதனைகளை எங்களுடைய அமல்களினால், துஆவினால், குர்ஆனை கொண்டு சாதிக்கலாம். அவ்வளவு ஆன்மீகம் நிறைந்த, சக்தி வாய்ந்த, ஒளிமயமானவைகள் அவைகள். ஆனால் அவற்றினுடைய அந்த வெளிச்சமும் ஒளியும் சக்தியும் வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் வாழ்விலே நிகழ்கின்ற பாவங்கள், தவறுகள். அந்த பாவங்கள் வணக்கங்களுடைய சக்தியை அழித்துவிடும், துஆக்களுடைய பவரை இல்லாமல் ஆக்கிவிடும். எனவே சிறந்த வணக்கவாளியாக ஆகுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லிக் கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அஅ்புதுன் நாஸ், மக்களில் மிகப்பெரிய ஆபிதாக, வணக்கசாலியாக ஆகுவதற்கு வழி சொல்லிக் கொடுத்தார்கள். நாம் என்ன சொல்லுவோம்? மிகப்பெரிய வணக்கவாளியாக வேண்டுமா? இரவெல்லாம் விழித்து வணங்க வேண்டும், பகலெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும், அல்லது ஒரு நாளைக்கு இத்தனை ஜுஸு குர்ஆன் ஓத வேண்டும். எங்களுடைய பார்வையில் அதுதான்
அது மட்டுமே இபாதத் என்ற கண்ணோட்டம் இருக்குகிறது. ஆனால் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது என்ன? இத்தகி மஹாரிமல்லாஹ் தகுன் அபதன் நாஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாலும் இது முழு உம்மத்துக்கும் சொன்ன புத்திமதி. இத்தகி மஹாரிமல்லாஹ், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட பாவகரமான காரியங்களை பயந்துகள், விட்டுவிடு, தவிர்ந்துகள். தகுன் அபதன் நாஸ், பாவங்களை விடுவதை கொண்டு நீ மிகப்பெரிய ஆபிதாக, மக்களிலே மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுவாய் என்று சொன்னார்கள். எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாம் பாவங்களை விடுவது இல்லை, இது கூடாது, இது ஹராம், அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான். யாரு பார்த்தால் என்ன, யாரு பார்க்காட்டியால் என்ன, யாருக்கு தெரிந்தால் என்ன, யாருக்கு தெரியாவிட்டால் என்ன, அல்லாஹ் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அலீம், கபீர், சமீ, பசீர், அவன் என்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு பாவத்தை செய்ய முற்படுகின்ற ஒருவன், யாரோ ஒருவர் பார்க்குகிறார், குடும்பத்தார் யாரோ பார்க்குகிறார் போல் நினைத்தால் ஒரு அறையை மூடி விடுகிறான், ரூமை அடைத்து விடுகிறான், பாவத்துக்கு தயாராகுகிறான். சாவி போடுகின்ற அந்த துவாரத்தின் வழியாக யாரோ பார்ப்பது போல் விளங்குகிறது. உடனே அவன் வேறேதோ வேலை செய்வது போன்று நடிக்க ஆரம்பித்து விடுகிறான். அந்த தவறை விட்டு விடுகிறான். யாரோ எவரோ பார்ப்பது போன்று விளங்குகிறது என்பதற்காக பாவத்தை விட முடியுமாக இருந்தால், உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற, என்னை படைத்து எனக்கு சகல பாக்கியங்களையும் தந்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நோட்டமிடுகிறான், அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு கொஞ்சமாவது எங்களுடைய உள்ளங்களில் வந்துவிட்டால் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். அவரை எந்த ரூமிலும் போட்டு அடைத்து விடுங்கள், எந்த இருட்டு அறையிலும் தனியாக வைத்து விடுங்கள், எந்த அறிமுகமில்லாத தீவிலும் கொண்டு போய் வைத்து விடுங்கள். அவருடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பு பட்டு விட்டால் அவன் பாவத்தை விடுவதிலே இன்பம் காணுவான், பாவத்தை விடுவதிலே அவன் மகிழ்ச்சி அடைவான். பாவத்தை விடுவதென்பது மாபெரும் சக்தி. ஒரு குகையிலே, புகாரியுடைய நீண்ட ஹதீஸ், பல இடங்களில் அந்த ஹதீஸ் வருகிறது. ஒரு குகையில் 3 நபர்கள் மலைக்காக ஒதுங்கிய போது மாட்டிக்கொண்டார்கள். பெரும் பாறாங்கல் அதனுடைய நுழைவாயிலே வந்து விழுந்து வாசலை அடைத்து விடுகிறது. வெளியே வர முடியாமல் உயிர் போவதை தவிர வேறு வழியே இல்லை. அந்த கல்லை அசைப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. வெளியே சத்தமிட்டால் கேட்காது, பேசுவதற்கு அங்கே வெளியே யாரும் இல்லை, உதவிக்கு வழி இல்லை. இந்த நேரத்திலே அந்த 3 பேரும் துஆ செய்கிறார்கள். வாழ்க்கையில் செய்த அமல்களை செய்து துஆ செய்யும் போது 3வது நபர் என்ன செய்கிறார்? ஒவ்வொருவரும் செய்கின்ற துஆவுக்கு கொஞ்சம் அந்த கல் நகருகிறது. பெரும் பாறாங்கல் துஆவுடைய சக்தியினால் நகர்கிறது. கிரேன் போட்டு தூக்கவில்லை, கூட்டங்கள் வந்து இழுக்கவோ தள்ளவோ இல்லை, துஆ நகர்த்துகிறது. 3வது ஒவ்வொருவருடைய துஆவுக்கும் கொஞ்சமாக அந்த பாறாங்கல் நகர்கிறது. 3ஆம் அவர் செய்த துஆ, யா அல்லாஹ், எனக்கு ஒரு பாவத்தின் சந்தர்ப்பம் கிடைத்தது, ஆனால் உன்னை பயந்து நான் அந்த பாவத்தை விட்டு விட்டேன், நான் அதை செய்தது உனக்காக, அதன் பொருட்டால் இந்த கல்லை நகர்த்து. கல் முழுமையாக நகர்ந்து விடுகிறது. சகோதரர்களே, வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் வரும். அந்த சந்தர்ப்பங்களிலே வட்டி எடுக்குகின்ற சந்தர்ப்பம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற சந்தர்ப்பம், பாவங்களுக்கான தருணங்கள். அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்காக அந்த பாவத்தை விட்டுவிட்டு நீங்கள் 2 ரக்காத்து தொழுது விட்டு, யா அல்லாஹ், நான் தனிமையிலே இருந்தேன், ஆசையாகவும் இருந்தது, வெளியூரிலே இருந்தேன், ஊராக்கள் யாருமே இல்லை, தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் யாரும் இல்லாத இடத்தில் இருந்தேன், சந்தர்ப்பம் இருந்தது, எனக்கு பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தது, ஆனாலும் நான் அதை உனக்காக செய்யவில்லை என்று அதனை அல்லாஹ்விடத்திலே சொல்லி, பாவத்தை விட்ட இபாதத்தை அல்லாஹ்விடம் சொல்லி துஆ கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளின் போது அந்த துஆவை பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்களுடைய அந்த அல்லாஹ்வுக்காக விட்ட பாவத்தை விட்ட இபாதத் அதனுடைய அல் வசீலா பில் அமாலி சாலிஹா, சாலிஹான அமல்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் அதை வசீலாவாக வைத்து துஆ கேட்பது, அந்த துஆ அங்கீகாரம் பெறும்.
அந்த சாலிஹான அமல்களில் மிக பிரதானம் பாவங்களை அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டு அதை முன்வைத்து அல்லாஹ்விடம் கெஞ்சுவது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் 5. அதில் முதலாவது கல்போடு தொடர்புபட்ட ஈமான், இரண்டாவது உடலோடு தொடர்பட்ட வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் என்று சொல்லும் போது அதற்கு 2 பக்கங்கள். செய்ய வேண்டியதை செய்வதும் இபாதத், செய்யக்கூடாதவைகளை விடுவதும் இபாதத். மூன்றாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை முஆமலா, பொருளியல், பொருளாதாரம். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அது சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். நம்பிக்கை, நேர்மை, நியாயம், உண்மை, தூய்மை, இதுதான் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் அடிப்படை. இந்த ஊர் மக்கள் நீங்கள் நிறைய பிற மத சகோதரர்களோடு உறவு தொடர்புள்ளவர்களாக இருப்பீர்கள், வியாபாரம் செய்வீர்கள். உங்களுடைய நிலங்களை, காணி பூமியுடைய விடயங்களை, அதனுடைய வருமானங்களை, அறுவடைகளை விற்பதில், வாங்குவதில், வேலை வாங்குவதில், வேலை செய்வதில் பிற மதத்தவர்களோடு தொடர்புடையவர்களாக இருப்பீர்கள். இஸ்லாமிய நட்பண்புகளை பற்றி மிம்பர் மேடைகளில் பேச்சாளர்கள் பேச்சு வடிவம் கொடுக்கலாம். இஸ்லாமிய நம்பிக்கை, நேர்மை, நியாயம், தூய்மையை பற்றி வார்த்தை வடிவம் கொடுக்கலாம். எழுத்தாளர்கள் எழுத்து வடிவம் கொடுக்கலாம். ஆனால் செயல் வடிவம் கொடுப்பதில் நாங்கள் எல்லோரும் பங்குதாரிகள். ஒரு சாதாரண வயல் வைத்திருப்பவரோ அல்லது விவசாயம் செய்பவரோ அல்லது ஒரு 3 வீல் ஓட்டுபவரோ, ஒரு கடையில் வேலை பார்ப்பவரோ, ஒரு சாமானை விற்பவரோ வாங்குபவரோ, நாங்கள் எல்லோரும் இஸ்லாமிய நம்பிக்கை, நேர்மை, நியாயம், தூய்மை, உண்மை, சுத்தம், கலப்படமற்ற, பிறர் நலம் பேணுகின்ற, பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற இஸ்லாமிய பொருளாதாரம் ஆச்சரியமானது, அற்புதமானது. அந்த இஸ்லாமிய பொருளாதாரத்துடன் நீங்கள் யாருடனும், எந்த மதம், எந்த கொள்கை, எந்த நிறமுடையவர்களுடனும் நீங்கள் அந்த நேர்மை நியாயத்துடன் இஸ்லாமிய பொருளாதாரத்தை செயல் வடிவம் கொடுத்து காட்டுங்கள். அவர்கள் உங்களையும் நேசிப்பார்கள், உங்களுடைய ஊரையும் நேசிப்பார்கள், நாங்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாத்தையும் நேசிப்பார்கள். இஸ்லாத்தை உள்ளத்தால் நேசிக்குகின்றவர்களாக மாறுவார்கள். வியாபாரத்தை இஸ்லாம் ஒரு பெரும் ஒரு தாவா களமாக, இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகின்ற தாவாவுடைய மைதானமாக நோக்குகிறது, பார்க்குகிறது. பேச்சால் இஸ்லாம் பரவியது, வாளால் பரவியது என்பதை விட பண்பால் பரவியது என்பதுதான் வரலாற்று உண்மை. வரலாறு நெடுகிலும் முஸ்லிம்களுடைய அடையாளமாக இருந்தது. முஸ்லிம்களா பொய் சொல்ல மாட்டார்கள், முஸ்லிமா நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார், முஸ்லிமா அவரிடத்தில் கலப்படம் இருக்காது, அவரை நம்பி எதையும் கொடுக்கலாம், எதையும் எடுக்கலாம். முஸ்லிம் என்றால் நம்பிக்கையாளர், முஸ்லிம் என்றால் நேர்மையானவர். இதுதான் வரலாறு நெடுகிலும் என்னுடைய உங்களுடைய அடையாளமாக இருந்திருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த அடையாளங்களை நாங்கள் தொலைத்து விட்டோமோ? ஆட்டு மந்தையோடு சேர்ந்த சிங்கக்குட்டிகளும் தான் சிங்கம் என்பதை மறந்து ஆடுகளாக மாறிவிட்டதோ என்றொரு கதை சொல்லுவார்கள். சிங்கக்குட்டிகள் காட்டின் ராஜாக்கள். ஆனால் சிறு வயசிலிருந்து ஆட்டு மந்தையிலே வளர்ந்த அந்த சிங்கக்குட்டிகள் ஆடுகளைப் போலவே புட்களை தின்னவும், ஆடுகளைப் போலவே பயந்த கோழைகளாகவும் மாறிவிட்ட ஒரு நீண்ட கதை சொல்வார்கள். கதை சொல்லுகின்ற தருணம் அல்ல இது, அதிலே உள்ள தத்துவத்தை நான் சொல்லுகிறேன். நாம் என்ன ஆகிவிட்டோம், எங்களுடைய சமூகத்துக்கு என்ன நடந்தது? சிங்கக்குட்டிகளாக வளர வேண்டிய, வாழ வேண்டிய உலகத்துக்கு மனித நேயத்தையும் உயர்ந்த பண்பாடுகளையும் எடுத்து சொல்லி உலகத்துக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய நாம்
அப்படி இல்லாமல் முடியுமா, இப்படி இல்லாமல் முடியுமா, பொய் சொல்லாமல் வாழ முடியுமா, இதையெல்லாம் செய்யாமல் முன்னேற முடியுமா என்ற ஷைத்தானியத்தான சிந்தனைகளுக்கு அடிமையாகி விட்டோமா? இல்லை சகோதரர்களே. நீங்கள் சிறு வயதிலிருந்தே வாலிபர்களும் பிள்ளைகளையும் தூய்மையாக வளருங்கள். உண்மை, நேர்மை, தூய்மை, பொய், கலப்படம் அறவே இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களோடும் நம்பிக்கை, நேர்மை, நியாயம், உண்மை என்பது கடமை, ஃபர்து. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய பரிபூர்ணமான இஸ்லாம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த கடைசி ஹஜ், அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அந்த அருளப்பட்ட மாயிதாவுடைய 3வது வசனத்தை தொட்டு நான் உங்களோடு பேசுகிறேன். இஸ்லாத்தினுடைய முழுமையான இஸ்லாத்தின் 4வது அடிப்படை குடும்பவியல். குடும்பம், அன்பு, பாசம், இரக்கம், நேசம், அதை மையமாக கொண்டு கட்டியெழுப்பப்படுகின்ற ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் போதிக்குகிறது. பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் நம்பிக்கை, நேர்மை, நியாயம் என்பதை அஸ்திவாரமாக ஆக்குகிறது. குடும்பவியல் என்று எடுத்துக்கொண்டால் அன்பு, பாசம், நேசம் என்பதை அஸ்திவாரமாக ஆக்குகிறது இஸ்லாம். பணம் இருக்கட்டும், அழகு இருக்கட்டும், வீடு வாசல் காணி பூமி எல்லாம் இருக்கட்டும், அன்பு இல்லையா, பாசம் இல்லையா, அந்த குடும்ப வாழ்க்கை கசப்பானதாக இருக்கும். பணம் தேவையில்லை, வாகனம் இல்லை, குடிசையில் வாழுகிறார்கள். அன்பு, பாசம், இரக்கம், அங்கே இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும். குடும்பம் என்பது எங்களுடைய பார்வையில் கணவன், மனைவி, பிள்ளைகள், இதுதான் என் குடும்பம் என்பதை வட்டத்தை சுருக்கி விடுகிறோம். இல்லை, இஸ்லாமிய பார்வையில் குடும்பம் என்பது 4 கட்டங்களை கொண்ட ஒரு விசாலமான வட்டம். எமது குடும்பத்தின் முதல் கட்டம் எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள். உங்களில் யார் யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருவரில் ஒருவரோ ஹயாத்தோடு இருக்கிறார்களோ நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுடைய மிகப்பெரிய சொத்து காணியோ பூமியோ வயலோ அல்லது தென்னந்தோட்டமோ அல்ல, உங்களுடைய வயதான தாய், உங்களுடைய வயதான அந்த தகப்பன், அவர்தான் உங்களுடைய பெரிய சொத்து. அந்த சொத்தை பாதுகாருங்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை அழகு பாருங்கள், அவர்களை அழகுபடுத்தி ரசியுங்கள். கன்னங்களில், நெத்திகளில் அன்பு முத்தம் கொடுங்கள். கையை எடுத்து வாப்பா என்று மோந்து கொள்ளுங்கள். வாப்பா, நான் போய் விட்டு வருகிறேன் வாப்பா, எனக்காக துவா செய்யுங்கள் வாப்பா என்று நெத்தியை மோந்து உள்ளத்தை குளிர வையுங்கள். தாயுடைய காலை ஊண்டி விடுங்கள். உம்மா, கொஞ்சம் சாய்ந்து கொள்ளுங்கள், நான் காலை ஊண்டி விடுகிறேன் என்று சொல்லுங்கள். இல்லை வாப்பா, எனக்கு கால் வலி இல்லை என்று சொல்லுவான். உங்களுக்கு தேவையில்லை அம்மா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே என்று பாசத்தோடு அந்த காலை ஊண்டி விடுங்கள். தாயின் கால்களை, பாதங்களை ஊண்டிவிட்ட கரங்கள் மோந்து கொள்ள வேண்டிய கரங்கள். அந்த கரங்களை தாருங்கள், மோந்து கொள்வோம். அது பாக்கியம் பெற்ற கரங்கள். மரணித்த பிறகு நிறைய பேர் அழுது புலம்புவார்கள், அழுது என்னென்னமோ ஒப்பாரி வைப்பார்கள். இருக்குகின்ற போது மதிப்பது கிடையாது, இருக்குகின்ற போது பாசம் காட்டுவது கிடையாது. சில வேளை பணம் வந்து விட்டால் பணத்திமிரு தாய் தகப்பனை அடக்குகின்ற தொனியில் பேச ஆரம்பித்து விடுவார்கள். உங்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை என்று ஏசுவான். நான் பணம் தர மாட்டேன், மருந்துக்கு காசு தர மாட்டேன் என்று சொல்லுவான். என்னமோ இவர் இல்லாவிட்டால் உலகமே இல்லாதது போன்று, அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்க யாரும் இல்லை என்பதை போன்ற பணத்திமிரு அவனை ஆட வைக்கும். இல்லை, தாய் தகப்பனுக்கு கை நீட்டி பணத்தை எடுக்க கூட வைக்காதீர்கள். உங்களிடம் கை நீட்ட வைக்காதீர்கள். தலையணைக்கு கீழே பணத்தை வைத்துவிட்டு, கபடிலே அலுமாரியிலே பணத்தை வைத்துவிட்டு, உம்மா நான் பணம் வைத்திருக்கிறேன் உம்மா, தேவைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அந்த பெற்று வளர்த்த அந்த பாசத்தாயை கை நீட்டி உங்களிடம் எடுக்க வைக்காதீர்கள். உங்களை தூக்கி வளர்த்த அந்த தகப்பனுடைய கரத்தை உங்களுக்கு முன்பாக நீட்ட வைக்காதீர்கள். உம்மா, தலையணைக்கு கீழே பணம் வச்சிருக்கிறேன், வாப்பாக்கு தேவண்டா எடுத்துக்கொள்ள சொல்லுங்க என்று சொல்லுங்கள். கொடுப்பதை மரியாதையோடு கொடுங்கள்.
பாசத்தோடு கொடுங்கள், பாக்கியமாக நினைத்து கொடுங்கள். நீங்கள் செலவழிக்கின்ற செலவுகளில் மிக பிரதானமான செலவு உங்களை பெத்தெடுத்த பெற்றோர்களுடைய மருந்துக்கும் உணவுக்கும் உடைக்கும் செலவழிப்பதுதான். அவர்களுடைய செருப்பை பாருங்கள், டவலை பாருங்கள், போர்வையை பாருங்கள். கேட்க வைக்காதீர்கள். நீங்களாக பார்த்துவிட்டு போய், அம்மா நான் உங்களுடைய செருப்பு பழசாக இருக்குது, நான் புதிய செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்களாக ஆய்வு செய்யுங்கள். தாயை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அவர்களை கவனிக்க வேண்டும். குடும்பத்தின் முதல் கட்டம் பெற்றெடுத்த பெற்றோர்கள். இரண்டாவது கட்டம் உடன் பிறந்த உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள். ஒன்றுக்கு ஓடி ஆடி விளையாடினோமே, பாசங்களை பகிர்ந்து கொண்டோமே, தம்பி தம்பி தங்கச்சி என்று எங்களை கட்டிய அணுவி தட்டி தழுவினார்களே, அந்த உறவுகள் தான் குடும்பத்தின் இரண்டாவது கட்டம். நாம் பெரிதாகி படித்து பணம், வயல், காணி, தென்னந்தோட்டம் என்று வந்த பிறகு இந்த உறவுகளை தட்டி விடாதீர்கள். இந்த கல்லுக்காக மண்ணுக்காக உணர்வில்லாத, உயிரில்லாத, அறிவில்லாத இந்த கல்லுக்காக மண்ணுக்காக நிலத்துக்காக இந்த உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள். விட்டு கொடுங்கள். உம்மா நானாவுக்கு வயல் வேண்டுமா, எடுத்துக்கொள்ளட்டும்மா. இது என்ன மண்ணு, இதை விட பல கோடி எனக்கு என்னுடைய அண்ணன் நானா பொறுமதி. வீடு போகட்டும் தாத்தாவுக்கு, தாத்தாவின் அன்பு எனக்கு கிடைக்கட்டும். இந்த உயிரில்லாத, உணர்வில்லாத, அறிவில்லாத கல்லையும் மண்ணையும் கொடுத்து பாசங்களை விலை கொடுத்து வாங்குங்கள். உறவுகளை ஆதரியுங்கள். அன்பளிப்புகளை அனுப்புங்கள், கொடுங்கள். விருந்து உபசாரம் செய்யுங்கள், சமைத்து அனுப்புங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் உங்களை விட வயதில் மூத்த நானாமார்களும் தாத்தாமார்களும் இருக்கிறார்களோ மறந்து விடாதீர்கள். சிறு வயசிலே அந்த தாத்தாவும் நானாவும் தம்பி தம்பி என்று பாசத்தோடு உங்களை வளர்த்திருக்கிறார்கள். தாயினுடைய இடத்திலே அந்த தாத்தா, அந்த அக்கா, அந்த சகோதரி உங்களுக்கு ஆடை அணிவித்து குளிப்பாட்டி தம்பியை தாயினுடைய இடத்திலிருந்து பராமரித்திருப்பார்கள். அந்த நானா அண்ணன், அந்த சகோதரன் தம்பிக்கு அடித்து விட்டான் என்று எத்தனையோ பேருடன் ஊரிலே சண்டை போட்டு இருப்பார். என் தம்பிக்கு ஏசி விட்டான் என்று குழம்பி இருப்பார். அவனை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு ஆளாகி இருப்பார். இன்று அந்த நானா அண்ணன் சகோதரன் நோய்வாய்ப்பட்டு இருப்பார். அந்த சகோதரி வசதி இல்லாத கஷ்டத்தில் இருப்பார். அவர்களை, அந்த பாசத்தை மறந்து விடாதீர்கள். அன்பளிப்புகளை அனுப்புங்கள். சமைத்து கொண்டு, நானா இன்று நீங்கள் சமைக்க வேண்டாம், நான் சமைத்து எடுத்துக்கொண்டு வருகிறேன், உங்களோடு இருந்து சாப்பிடுவோம் என்று அன்பை பரிமாறுங்கள், பாசத்தை பரிமாறுங்கள். குடும்பவியல் என்பதனுடைய மூன்றாவது கட்டம் மனைவி. இது பிந்தி வந்த உறவு, ஆனால் ஒரு ஆச்சரியமான உறவு. அதை பற்றி தனியாக பேச வேண்டும். மனைவி கணவனுடைய உறவு அன்பு பாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நன்றி உபகாரம் உள்ள உறவாக இருக்க வேண்டும். மனைவியுடைய கஷ்டங்களை உணர வேண்டும். கணவனுடைய கஷ்டங்களை உணர்ந்து ஒரு மனைவி நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாலாவது குடும்பத்துடைய கட்டம் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எங்களுடைய சொத்துகள். அந்த பிள்ளைகளை மார்க்க நெறியோடு, நல்லொழுக்கத்தோடு, நட்பண்புகளோடு வளருங்கள். பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கள். பிள்ளைகளை அன்பாக அரவணையுங்கள். கம்பால் வளர்ப்பதை விட அன்பால் வளருங்கள், பண்பால் வளருங்கள். அந்த பிள்ளைகள் தான் நாளைய தலைமுறை. சும்மா பையன்கள் பொடியன்மார்கள் என்று அவர்களை உதாசீனம் செய்யாதீர்கள். அவர்கள் சமூகத்துடைய சொத்துகள். நல்வழிப்படுத்துங்கள், நேர்வழிப்படுத்துங்கள். அவர்களை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படை 5 அம்சங்களில் முதலாவது நம்பிக்கை, இரண்டாவது வணக்க வழிபாடு, மூணாவது பொருளாதாரம், நான்காவது குடும்பவியல், ஐந்தாவது பண்பாடியல். பண்பாடியல் என்று சொல்லுகின்ற போது அது உயர்ந்த மனிதநேயத்தை போதிக்குகின்ற அற்புதமான பண்பாட்டை இஸ்லாம் காட்டுகிறது. இஸ்லாம் கூறுகின்ற நட்பண்பு அன்பு, இரக்கம், பாசத்தை அடிப்படையாக கொண்டது. அது எல்லோருக்கும், முஸ்லிம்களையும் தாண்டி பிற மதத்தவர்களுக்கும் அன்பு காட்டுங்கள், உதவி செய்யுங்கள், அன்பு கரம் நீட்டுங்கள். அன்புக்கும் பண்புக்கும் மதமோ, இனமோ, நிறமோ, மொழியோ
தடை இல்லை சகோதரர்களே. இஸ்லாம் கூறுகின்ற மனித நேயம், பண்பாடியல், மதம், இனம், நிறம், மொழி எல்லாவற்றையும் தாண்டியது. எனவே இந்த நாட்டில் உள்ள பௌத்த சகோதரர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சகோதரர்களாக இருக்கட்டும், இந்து சகோதரர்களாக இருக்கட்டும், யாரோடு எந்த சந்தர்ப்பத்தில் புழங்கினாலும் நம்பிக்கை, நேர்மை, உண்மை, அன்பு, பண்பு, உதவி என்ற அடிப்படைகளோடு நாங்கள் பழக வேண்டும். இது இன்றைய குத்துபாவில் நான் தலைப்பு தரும்போது நான் சொன்னேன், நான் முதல் தடவையாக இந்த ஊரிலே மிம்பரில் ஏறுகிறேன். நான் திரும்ப இந்த மக்களை சந்திப்பேனோ, இந்த மிம்பரை விட்டு இறங்குவேனோ தெரியாது. அல்லாவின் தீனை, அமானிதத்தை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். ஒரு தலைப்பை எடுத்து அதில் மட்டும் பேசிவிட்டு போவதை விட முழு தீனுடைய அமானிதத்தையும் முழு தீனுடைய சமரி சாராம்சத்தையும் முன்வைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த வகையில் முழு தீனுடைய சமரியையும் அமானிதமாக உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக எடுத்து முழுமையான ஈமானோடு தீனோடு வாழ்ந்து முன்னுதாரணமான நல்ல பண்புகளோடு வாழ்ந்து அல்லாஹுவின் நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்று நல்ல முடிவை அடைகின்ற நட்பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்வாயாக. அவர்களுக்கு பணிவிடை செய்து உள்ளங்களை குளிர வைக்குகின்ற, அவர்களுடைய துஆவுக்கு பாத்திரமாகுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக உன்னிடத்திலே வந்து விட்டார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் எல்லோருக்கும் எல்லா வகையான கயிறுகளையும் நலவுகளையும் கொடுத்தருள்வாயாக. எல்லா வகையான ஷர்களை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ஊருடைய ஒற்றுமையை பாதுகாத்தருள்வாயாக. இந்த ஊரிலே இருக்குகின்ற எல்லா ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குடும்பத்தினர்கள் எல்லோருக்கும் எல்லா வகையான நலவுகளையும் தந்தருள்வாயாக. எல்லா வகையான ஷர்றுகள், ஃபித்னாக்கள், முசீபத்துகள், ஆபத்துகள், கெடுதிகள் அத்துணை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்தருள்வாயாக. இந்த நாட்டிலே ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. எல்லா இன, நிற, மொழி மக்களுக்கும் சாந்தி, சமாதானத்தை, ஹிதாயத்தை கொடுத்தருள்வாயாக. நாட்டிலே உள்ள பொருளாதார நெருக்கடியை நீக்கி செழிப்பான ஒரு நிலையை இந்த நாட்டிலே உருவாக்குவாயாக. உலகெங்கும் சாந்தி, சமாதானத்தை உருவாக்குவாயாக. உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் நீதம், நேர்மை, நியாயம், உண்மை, தூய்மையை பரப்புவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.